TNPSC Group 4 Group 2 எக்ஸாமுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் எப்படி ஜாயின் பண்ணுறது, இந்த டெஸ்ட் எப்படி நீங்கள் அட்டென்ட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ₹1 கூட நீங்கள் பேமெண்ட் பண்ண தேவையில்லை. ஃப்ரீயாகவே எல்லா டெஸ்ட்டுமே நீங்கள் அட்டென்ட் பண்ணிக்கலாம். டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் வந்து 5 மாதத்துக்கு ரெடி பண்ணியிருக்கோம். ஜூன் மாதத்துலேருந்து அக்டோபர் மாதம் வரையும் இந்த 5 மாதத்துக்குள்ளாரையே நீங்கள் ஜிஎஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதாவது மொத்தமாக 6 யூனிட் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு யூனிட் வந்து சயின்ஸ் இருக்கும். அதை தவிர செகண்ட் யூனிட்லேருந்து 6th யூனிட் வரைக்குமே ஃபுல்லாகவே நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். சிலபஸ் வைஸ் உங்களுக்கு லெசன் கொடுத்துருக்கோம். மொத்த டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 26 டெஸ்ட் இருக்கும். ஒரு கொஷின் பேப்பருக்கு 75 கொஷின் இருக்கும். இன்னும் நீங்கள் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணலன்னா இதுலேருந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் கூட ஜிஎஸ் ஃபுல்லாகவே நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். சிலபஸ் வைஸ் எப்படி படிக்கிறதுன்னு ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு சிலபஸும் மேலே கொடுத்து அதுக்கான லெசனும் என்ன படிக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், யூனிட் 3 இதில் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் இந்த டாபிக்கு எந்த லெசன்லாம் படிக்கணும்னா 6th ஃபஸ்ட் டேர்மில் 3rd லெசன் சிந்து சமவெளி நாகரிகம், 9th வந்து 2nd லெசன் பண்டைய நாகரிகங்கள். அதில் 2.5 மட்டும் நீங்கள் படித்தா போதும். 11th எத்திக்ஸில் வந்து 2nd லெசன் சிந்து சமவெளி நாகரிகம். இந்த 3 பாடம் நீங்கள் படித்தாலே இந்த டாபிக் ஃபுல்லாகவே கவர் பண்ணிடலாம். அதே மாதிரியே ஒவ்வொரு யூனிட்டுக்குமே என்னென்ன டாபிக் அதுக்கு என்னென்ன பாடம் படிக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுமே நீங்கள் கரெக்டாக படிச்சுட்டு வந்தாலே ஈஸியாக வரப்போகிற எக்ஸாம் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். இப்போ இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். அதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் கமெண்ட்லேயே கொடுத்துருக்கோம். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த குரூப்பில் நீங்கள் ஏன் ஜாயின் பண்ணணும்னா அப்போ தான் இந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் தான் கொடுப்போம். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ டெஸ்ட் 3 வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணுறீங்கன்னா யூனிட் 5 இதில் என்னெல்லாம் பாடம் கொடுத்துருக்கோன்னு பாருங்கள். 11th வந்து 7th லெசன் இந்திய பொருளாதாரம், அதே மாதிரி 11th வந்து 8th லெசன், 12th 11th லெசன். இந்த 3 லெசனுக்குமான கொஸ்டின் பேப்பருக்கான பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் தான் கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த 3 லெசனுக்கான மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் தான் கொடுப்போம். அதாவது மெட்டீரியல்ஸ்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கிட்ட ஸ்கூல் புக் இல்லாமல் இருக்கும். இந்த 3 லெசனுக்கான பிடிஎஃப்புமே உங்களுக்கு டெஸ்ட் 3 அப்படின்னு கொடுத்து வாட்ஸ்அப் குரூப்லேயே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரியே உங்களுக்கு இந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பருக்கான பிடிஎஃப்பும் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். இந்த பிடிஎஃப்க்கும் நீங்கள் பேமெண்ட் பண்ண தேவையில்லை, எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான். ரெண்டாவது, பெஸ்ட் ஆஃப் எக்ஸாம். இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் வந்து நம்மளோட தான், எக்ஸாமுக்குன்னு தனியாக ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ எதுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறோம்னா இந்த டெஸ்ட் வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணிடுவீங்க. அதுக்கான பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயே கொடுத்துருவோம். டெஸ்ட் 3 வந்து 20ஆம் தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி காலையிலேயே உங்களுக்கு 10 மணிக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து கொஸ்டின் பேப்பருக்கான பிடிஎஃப் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். இதுக்கான ஆன்சர் கீ வந்து இந்த பெஸ்ட் ஆஃப் எக்ஸாம் அப்படின்ற சேனலில் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம். இது கரெக்டாக 7:30க்கு ஈவினிங் வந்து 7:30க்கு இதுக்கான ஆன்சர் கீக்கான வீடியோ வந்து உங்களுக்கு இந்த சேனலில் தான் வரும். ஸோ இந்த சேனலையுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலுக்கான லிங்க்குமே உங்களுக்கு ஃபஸ்ட் கமெண்ட்லேயே பின் பண்ணியிருக்கோம். ஸோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் வந்து ப்ரொமோஷன் எதுவுமே கிடையாது, நம்ம சேனல் தான். எக்ஸாமுக்குன்னு தனியாக நம்ம கொடுத்துருக்கனால உங்களுக்கு எதுவுமே குழப்பக்கூடாது, அதனால் தனியாக கொடுத்துருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் மெட்டீரியல்ஸ், அதாவது ஸ்கூல் புக்கான பிடிஎஃப்பும் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயே கொடுத்துருவோம். அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்லேயே இந்த டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப்பும் உங்களுக்கு கொடுத்துருவோம். அதாவது கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப்பும். இப்போ டெஸ்ட் வந்து 25ஆம் தேதினா காலையில் வந்து 10 மணிக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப்லேயே உங்களுக்கு அதுக்கான பிடிஎஃப்பும் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். அன்னைக்கே வந்து உங்களுக்கு ஈவினிங் வந்து நம்ம சேனலில் அதுக்கான ஆன்சர் கீயும் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவோம். இந்த வீடியோயே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம்னா நீங்கள் ஆன்சரும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்து உங்களுக்கு சொல்லுவோம், அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு காலையில் சென்ட் பண்ணோன்னே அதை பிரிண்ட் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஆன்சர் கீ நீங்கள் செக் பண்ணுறப்ப டிக் பண்ணி வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எல்லாமே நீங்கள் அதில் நோட் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா 26 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு கிடைக்கும். எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2000 கொஸ்டினுக்கான நீங்கள் டெஸ்ட் வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க. ஃப்ரீ டெஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம். ஏன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே உங்களுக்கு 5 நாள் கேப் விட்டுருக்கோம். இந்த 5 நாளில் நீங்கள் நல்லாவே படிக்கலாம். இந்த டெஸ்ட் பேட்சுக்கான ஷெடியூலும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட் வாட்ஸ்அப் குரூப்லேயே கொடுத்துருப்போம். ஸோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதை வச்சு தான் அடுத்த லெவலுக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்க முடியும். இப்போ ஃபஸ்ட்லேருந்து ஒன் டைம் உங்களுக்கு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வாட்ஸ்அப் குரூப் எதுக்குன்னா இதில் தான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமான மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் தான் கொடுப்போம். மெட்டீரியல்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கான பிடிஎஃப் தான் உங்களுக்கு கொடுப்போம். ஸோ நீங்கள் படிச்சுட்டு அதுக்கான கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப்பும் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். நீங்கள் டெஸ்ட்டு நீங்கள் அட்டென்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, பெஸ்ட் ஆஃப் எக்ஸாம். இந்த யூடியூப் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலும் நம்மளோட தான். இந்த சேனலில் தான் இந்த கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர் கீ வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம்.
வெறும் ஆன்சர் மட்டும் இல்லாமல் கொஸ்டின் சம்மந்தமாக என்னெல்லாம் சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்லியிருப்போம். ஸோ வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க்கும் இந்த சேனலுக்கான லிங்க்குமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே கொடுத்துருப்போம். ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மூணாவது, இந்த டெஸ்ட்டுக்கான ஷெடியூலையுமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே கொடுத்துருப்போம். ஸோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். மொத்தமாக இந்த 26 டெஸ்ட்டுமே முடிஞ்சோன்னே கடைசியாக உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் வைப்போம். இந்த ரிவிஷன் டெஸ்ட் பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு அக்டோபர் மாதம் சொல்லுவோம். கடைசியாக இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சுக்குவோம்.